கோமலவல்லி பதுமை சொன்ன கதை. எங்கள் விக்ரமாதித்தன் ஆட்சி செய்த உஜ்ஜயினி மாகாளிபுரத்தில் வேதகோவிந்தன் என்ற பிராமணன் ஒருவன் இருந்தான். அவன் பலகாலம் தவம் செய்து ஒரு மகனை பெற்றான். மகனுக்கு 7 வயது நிரம்பியதும் வேதகோவிந்தன் மகனை அழைத்து கொண்டு கடலில் குளித்து வர சென்றான். கடலில் நீராடிக் கொண்டிருக்கையில் சுறா மீன் ஒன்று சிறுவனை விழுங்கிவிட்டது. மகனை பறிகொடுத்த வேதகோவிந்தன் சொல்ல முடியாத துக்கம் அடைந்து மார்பிலும் தலையிலும் அடித்து கொண்டு கதறினான். நல்ல அரசு ஆட்சியில் இருக்கும்போது 100 வயதுக்குள் எவரும் இறப்பதில்லை. தவம் இருந்து பெற்ற என் மகன் இப்படி அற்ப ஆயுளில் மரணம் அடைந்ததற்கு விக்ரமாதித்தனுடைய ஆட்சியே காரணம். ஆகையால் அரசு சபைக்கு போய் என்னுடைய உயிரையும் விட்டு விடுகிறேன் என்று கூறியவாறு அரண்மனைக்கு சென்றான் வேதகோவிந்தன். ஒரு கல்லை எடுத்து தன் மண்டையில் அடித்து கொண்டான். இரத்தம் பெருகியது. ஆராய்ச்சி மணியை அடித்தான் வேதகோவிந்தன். அந்த மணி ஒலி காதில் விழுந்ததும் விக்ரமாதித்தன் திடுக்கிட்டான். உடனே பட்டியை அழைத்து, நம்முடைய ஆட்சியில் இதுகாரும் ஆராய்ச்சி மணியின் ஒலி நம் காதில் கேட்டதில்லையே. இப்பொழுது அது ஒலிப்பதால் யாருக்கு என்ன குறையோ தெரியவில்லையே. நீ போய் அறிந்து வா என்று அனுப்பி வைத்தான். ஆராய்ச்சி மணியை அடித்து கொண்டிருந்த பிராமணனை பட்டி வந்து பார்த்து, எதற்காக மணியை அடிக்கிறாய்? உனக்கு என்ன குறை? நீ யார் என்று கேட்டான். என் பெயர் வேதகோவிந்தன். நான் தவம் செய்து இருந்த பெற்ற என்னுடைய ஒரே மகன் 7 வயது உடையவனை சுறாமீன் விழுங்கிவிட்டது. நல்ல ஆட்சி நடைபெறுகையில் எவரும் 100 வயதுக்குள் இறப்பது இல்லை என்று அறநூல் கூறுகிறது. என்னுடைய மகனின் இளமை மரணத்துக்கு உங்களுடைய ஆட்சியில் நீதி தவறியதே காரணமாகும். ஆகையால் நீதி தவறிய இந்த ஆட்சியில் நானும் இருக்க விரும்பவில்லை என்று கூறிக்கொண்டே தன் தொண்டையை நெரித்து கொள்ள முற்பட்டான். பிராமணனின் தற்கொலை முயற்சியை தடுத்து நிறுத்தி, பிராமணரே, அவசரப்பட வேண்டாம், உன் மகனுடைய உயிரை மீட்டுத் தருகிறோம் என்று பட்டி ஆறுதல் கூறி அவனை விக்ரமாதித்தனிடம் அழைத்துச் சென்று விவரத்தை கூறினான். பிராமணன் கூறியதை கேட்ட விக்ரமாதித்தன் உடனே காளி கோவிலுக்கு சென்று வணங்கி பிராமணன் குறையை தீர்க்கும்படி வேண்டினான். காளி தோன்றி எலுமிச்சம்பழமும் விபூதியும் அவனிடம் கொடுத்து மறைந்தாள். விக்ரமாதித்தன் காளி கோவிலிலிருந்து நேராக அரண்மனைக்கு வந்தான். அவனுடைய நாடு 6 மாத ஆட்சி ஆனது அன்றுடன் முடிகிறது. அடுத்து காட்டுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் பட்டியிடம் முத்திரை மோதிரத்தை கொடுத்துவிட்டு பிராமணனை கூட்டிக் கொண்டு வேதாளத்துடன் கடற்கரைக்கு சென்றான் விக்ரமாதித்தன். கடலில் நீ குளித்த இடத்தை காட்டு என்று பிராமணனை கேட்டான் விக்ரமாதித்தன். அவனும் அந்த இடத்தை காட்டினான். அவனிடம், இனி நீ கவலையுற வேண்டாம். 6 மாதங்களுக்குள் உன் மகனை கொண்டு வந்து உன்னிடம் சேர்ப்பிக்கிறேன். நீ வருந்தாமல் வீட்டுக்கு போ என்று கூறி பிராமணனை அனுப்பி வைத்தான் விக்ரமாதித்தன். விக்ரமாதித்தன் தன்னுடைய மந்திர கம்பளத்தை எடுத்து கடலில் விசிறி எறிந்தான். தெப்பம் போல் அது மிதந்தது. அதில் ஏறி அமர்ந்து கொண்டு கடலை கலக்கினான். அப்போது சுறாமீன் ஒன்று வேகமாக பாய்ந்து வந்தது. அதை வாளால் வெட்டிவிடலாமா என்று விக்ரமாதித்தன் யோசித்துக் கொண்டிருக்கையில் அது அவனையே விழுங்கிவிட்டது. விக்ரமாதித்தன் மீன் வயிற்றினுள் சென்றதும் அது ஒரு பெரிய நகரமாக இருப்பதைக் கண்டான். அங்கே மாட மாளிகை, கூட கோபுரங்கள் நிறைந்து அகன்ற வீதிகள் பல இருப்பதையும் பார்த்து வியப்புற்று அந்த வீதி ஒன்றில் அவன் வேடிக்கை பார்த்து கொண்டே சென்றான். அங்கே பிராமண சிறுவன் ஒருவன் விளையாடி கொண்டிருந்தான். அவனிடம், தம்பி, நீ யார்? உனக்கு எந்த ஊர் என்று கேட்டான் விக்ரமாதித்தன். நான் உஜ்ஜயினி மாகாளிபுரத்திலுள்ள பிராமணன் வேதகோவிந்தன் என்பவரின் மகன் என்று கூறினான். தன்னுடைய மந்திர வாளை கொண்டு விக்ரமாதித்தன் மீன் வயிற்றை கிழித்தான். சிறுவனின் கையை பற்றியவாறு வெளியே வந்தான். கம்பளத்தை கடலில் விரித்தான். அதில் அரசனும் சிறுவனும் அமர்ந்தார்கள். கம்பளம் மிதந்து கொண்டே புட்கரம் என்னும் தீவை அடைந்தது. அடுத்த கதையில் சந்திப்போம்.